மீனராசி என்பவர்கள் கட்டாயம் செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னா திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சஷ்டி திதி அன்னைக்கு வழிபாடு பண்ணணும், ரொம்ப முக்கியம். அதுவும் அந்த மலை மேலே ஏறும்போது நடந்து ஏறி வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, இழந்த காசை எப்படி நம்ம திருப்பி எடுக்கிறது, எப்படி நம்ம இழந்த சொத்தை சம்பாதிக்கிறது, எப்படி நம்ம பணத்தை சேர்க்க போகிறோன்ற சிந்தனைகள் இவங்களுக்கு நிறைய இருக்குது. அடுத்தது கடன் பிரச்சனை. ஏன்னா எப்படி கடன் கட்ட போகிறோன்னு தெரியல, நமக்காக ஒரு ரூபா கூட சாப்பிடலாம், ஆனால் நம்ம கடன் இவ்வளோ பிரச்சனை வச்சுட்ருக்கோம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயங்கள், அம்மா அப்பா கூட பிறந்தவங்க கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் சந்திச்சிட்ருக்காங்க. அந்த நிலைமைகள் அப்படியே டோட்டலாக மாறும். இந்த முருகப்பெருமானை திருத்தணியில் போய் அதுவும் முக்கியமாக சஷ்டி அன்னைக்கு வழிபாடு பண்ணாங்கன்னா உறுதியாக இவங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சிறப்பாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமையும்.